4 அடிக்கு உயரமாக இருந்த ஒரு குரங்கொன்று அங்கும் இங்குமாக மரத்தில் தாவிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த கனியுடன் வந்தவர்களும் மேலும் காட்டானுடன் வந்தவர்களும் பார்த்து அவரவர்கள் ஓர் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த குரங்கை உன்னித்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குரங்கும் மரங்களில் தாவி தாவி சில பட்டைகளை உரித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது. அது எதற்காக போடுகிறது என்று தெரியாமல் இவர்களும் அதையே உற்று நோக்கிக் கொண்டிருக்க அந்த குரங்கு சிறிது நேரத்தில் அங்கிருந்து பல மரங்களுக்கு தாவி அங்கிருந்து சென்று விட்டது. உடனே இவர்கள் கனியை அனைவரும் பார்க்க கனி செல்லுங்கள் என்று தலையை ஆட்ட இவர்களும் பொறுமையாக அந்த இடத்தில் இருந்து சற்று முன்னேறி நடந்தார்கள். அங்கிருந்து அனைவரும் சென்று கொண்டே இருக்க மேலே மரத்தில் அந்த குரங்கு மேலும் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மரங்களில் அதிக காய்களும் அதிக பழங்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. இதை பார்த்த காட்டான், அடே இங்கு பாருடா, எவ்வளவு பழங்கள் இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கும் இடத்தில் எல்லாம் அனைத்து இடங்களும் பசுமையாகவே உள்ளது. ஆமாம் காட்டான், இதுதான் கூறினேன் அல்லவா, இந்த இடத்தில் அதிக கனிகளும் காய்களும் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்திற்கு வருவது ஆபத்து என்று கூறுவது எதற்காக என்று தான் தெரியவில்லை. நமது முன்னோர்கள் அப்படி கூறிவிட்டு சென்று விட்டார்கள், இந்த திசையில் செல்லாதீர்கள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று. ஆதலால் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களடா. சரி வா, சென்று பழங்களை பறித்து விட்டு வருவோம். காட்டான் காட்டான் கூறடா, நாம் இப்போது செல்ல வேண்டாம். ஏனடா? அவர்கள் இங்கிருந்து சென்ற பின்பு நாம் சென்று மிருகங்கள் ஏதாவது வேட்டையாடிவிட்டு செல்வோம். அதைத்தான் நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன். கோழி, கூறு காட்டான், நாம் அவர்கள் சென்ற பிறகு இங்கிருந்து நாம் செல்வோம் என்று இவர்கள் மேலும் அமைதியாக முன்னே சென்ற கனி, இறகா இறகா, கூறு கனி, நீ அமைதியாக மரத்தின் மேலே ஏறு. கிடைக்கும் பழங்களை எல்லாம் பறித்து கீழே போடாதே, தனது பைகளுக்குள் வைத்துக்கொள். இவ்வாறு அனைவரும் ஆளுக்கு ஒரு மரங்களில் ஏறுங்கள். கிடைக்கின்ற பழங்கள் எதுவாயினும் அதை பறித்து தனது பையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நாம் இங்கு கீழே இறங்கி வந்து ஒரு இடத்தில் அதை குவித்து வைத்துவிட்டு மேலும் பழங்களை பறிக்கச் செல்வோம். சரி கனி, நீ கூறுவது சரிதான் என்று கூறிவிட்டு இவர்கள் அனைவரும் அந்த மரத்தில் ஏறி பழங்களை பறித்து வந்து அதேபோல் ஓரிடத்திற்கு, அதாவது அந்த காட்டை விட்டு சிறிது தூரம் வந்து ஓரிடத்தில் தனது கையில் வைத்திருந்த துணியை விரித்து அந்த துணியில் பழங்களை கொட்டி மூட்டை மூட்டைகளாக கட்டி வைத்தார்கள். கிட்டத்தட்ட 15 மூட்டைகள் நிரம்பின. அதே போன்று மேலும் இன்னும் பழங்களை பறித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 4 மூட்டை என்ற விகிதத்தில் 7 பேர் 4 மூட்டைகளை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். இதையெல்லாம் எந்த மிருகங்களும் இவர்களை பார்க்காத வண்ணம், இவர்கள் வரும் ஓசையை கேட்காத வண்ணம் இவர்கள் பொறுமையாக இருந்து அந்த பழங்களை கட்டி தூக்கி கொண்டு அந்த இடத்தில் இருந்து சென்றார்கள். அதற்கு பிறகு காட்டானுடன் இருந்தவர்களும் அந்த காட்டுக்குள் பொறுமையாக கால் எடுத்து வைக்க மேலும் முன்னேறி சென்றார்கள். சென்று கொண்டே இருந்தவர்கள் பழங்கள், கனிகள், காய்கள் என அனைத்தும் கிடைக்க அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது மிருகங்களை வேட்டையாடும் என்ற நோக்கத்தில் அங்கிருந்து சென்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி அங்கு ஒரு மிருகமும் வந்து நின்றது. ஆனால் அந்த மிருகம் இவர்களை பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த மிருகத்திற்கு கண்கள் தெரியவில்லை. திடீரென்று ஒருவன் அந்த மிருகம் இருக்கும் உருவத்தை பார்த்து பயந்து சற்றென்று பதறி அந்த இடத்தில் ஒரு பள்ளத்தில் சருகி விழுந்தான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த மிருகமும் பொறுமையாக மோப்பம் பிடித்துக் கொண்டே அந்த இடத்திற்கு வந்தது. இவர்கள் எதுவும் சத்தம் போடாமல் அவன் அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்க மேலும் இவர்கள் மரத்திற்கு பின்னால் நின்று கொண்டு அந்த மிருகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு தருணம் ஏதோ நினைத்த அந்த மிருகம் மோப்பம் பிடித்துக் கொண்டே பொறுமையாக காட்டானை நெருங்கிய அந்த மிருகம் மோப்பம் பிடித்துக் கொண்டே இருக்க என்ன நினைத்ததோ என்று தெரியவில்லை. மேலும் பின்வாங்கி பின்னடைந்து சென்று விட்டது. அது பொறுமையாக நடந்து சென்று கொண்டே இருக்க காட்டான் இதை வேட்டையாட வேண்டும் என்று முடிவு செய்து தனது கட்டுக்குள் வைத்திருந்த சில பொருட்களை எடுத்தான். அந்த பொருட்கள் என்னவென்றால், கத்தி போன்ற அமைப்பு, சிறு கயிறு போன்ற நீளமாக இருந்த கயிறு போன்ற அமைப்பால் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து தனது கைகளில் சுத்திக் கொண்டு மேலும் ஒரு ஈட்டியை எடுத்தான். அந்த ஈட்டியை வேகமாக ஏறிய அந்த மிருகத்தின் ஒரு காலில் குத்தியது. அந்த மிருகம் காலில் குத்திய வழியில் கத்த ஆரம்பித்தது. அதுவரை அமைதியாக இருந்த அந்த காடு மேலும் வலுவான சத்தத்தை எதிரொலித்தது. அந்த சத்தத்தை கேட்ட இவர்கள், என்ன இது, பல மிருகங்கள் இங்கே இருக்கும் போல் என்று எண்ணிக்கொண்டு, கோழி கூறு காட்டான், இங்கிருந்து உடனடியாக கிளம்புங்கள். நாம் இப்போது இங்கிருந்து செல்ல வேண்டும். ஏன் காட்டான், கூறியது புரியவில்லையா? இங்கிருந்து செல்ல வேண்டும், செல் என்று அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் அனைவரும் ஓடி சென்றார்கள். சென்ற
இவர்கள் ஒரு தருணம் கனியுடன் வந்தவர்களையும் கண்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கு ஒரு பாறைக்கு பின்னால் ஒளிந்திருக்க, என்ன சத்தம் அது என்று கனியும் ஆண்டானும் திரும்பி பார்க்க அங்கு சிறிய கால் ஒன்று கண்களுக்கு தெரிந்தது. ஆண்டான் ஆண்டான் பின்புறத்தில் வா என்று கூற ஆண்டானும் கனியின் பின்னால் வந்து நிற்க அனைவரும் கனிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். அதே தருணம் தனது பின்னால் வைத்திருந்த வில்லம்பை எடுத்து அந்த காலை குறிப்பார்த்து கொண்டே சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து செல்ல ஆரம்பித்தாள். நகர்ந்து அதன் அருகில் செல்லும் போது அங்கிருப்பது கோழி என்று அவளுக்கு தெரிந்தது. உடனே கைகளில் இருந்த வில்லம்பை எடுத்துவிட்டு இங்கென்ன செய்கிறீர்கள் என்று கேட்க, கோழியும் ஏன் கனி, உனக்கு என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை, இங்கு எதற்காக வந்தீர்கள் என்றேன். ஏன் நீங்கள் வரும்போது நாங்கள் வரக்கூடாதா என்ன? காட்டான், என்ன இது? எதற்காக இவர்களை இங்கு அழைத்து வந்தாய்? நீ அதை முடிவு செய்யக்கூடாது கனி. எங்கு யார் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். அதில் தலையிட உனக்கு உரிமை இல்லை என்று காட்டான் கூற, நன்றாக இருக்கிறது காட்டான். இந்த இடத்தில் ஆபத்து இருக்கிறது என்றுதானே நமது முன்னோர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று கூறினார்கள். ஆமாம், ஆபத்து இருக்கிறது என்றுதான் இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று நமது முன்னோர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? நாங்கள் வந்தோம் என்றால் ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ள எங்களால் முடியும் என்பதால் நாங்கள் இங்கு வந்தோம். நீ எதற்காக வந்தாய்? ஒரு பெண்ணி உன்னால் ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியும் என்றால் எங்களால் எங்களுடைய ஆபத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்ள முடியாதா என்ன? சரி, அப்படி என்றால் உங்களுடன் வந்தவர்கள் எத்தனை பேர் என்று கனி கேட்க, கோழியின் அருகில் இருந்தவன் 5 பேர் என்று கூறிவிட்டான். 5 பேரா? நீங்கள் 4 மட்டும்தானே இருக்கிறீர்கள் என்று கனி கேட்க, காட்டானோ, ஏனடா அமைதியாக இருக்க மாட்டாயா? நான் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி காட்டான், ஒன்றுமில்லை, கூறினேன். அப்படி என்றால் மேலும் ஒருவர் இங்கே? அதை கேட்க உனக்கென்ன உரிமை உள்ளது? அவன் ஒரு வேலையாக சென்றிருக்கிறான். ஓ, அப்படியா? என்ன வேலையாக சென்றிருக்கிறான்? உணவுகளை எடுத்து வர சென்றிருக்கிறான். அது அப்படி என்றால் நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? நான் எதற்காக வந்தால் உனக்கென்ன கனி? ஏன் இப்போது என்னிடம் கேள்விகளை தொடுத்துக் கொண்டுள்ளாய்? சரி, அப்படி என்றால் எப்படி வேண்டுமானால் நீங்கள் சுற்றித் திரியுங்கள். ஏதாவது உங்களால் நமது கிராமத்தில் வாழும் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கனி? ஆமாம் காட்டான், பார்த்துக் கொள்வோம். யாரால் பிரச்சனை நமது இடத்திற்கு பிரச்சனை வரப்போகிறது என்பதை நானும் பார்க்கிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, கிட்டத்தட்ட 20 அடிக்கு உயரமான யாழி போன்ற ஒரு அமைப்புடைய ஒரு உருவம் அந்த இடத்தில் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த இவர்கள் மேலும் அந்த இடத்தை விட்டு ஓடுங்கள் என்று கனியும் ஓட அவர்களும் அங்கிருந்து ஓடத் துவங்கினார்கள். என்று சிறிதாக ஓடிச் சென்ற அவர்கள், அந்த காட்டை விட்டு வெளியே ஓடிச் சென்ற அவர்கள் மேலும் திரும்பி பார்த்து கொண்டே சென்ற கனி தனது வில் அம்பை எடுத்து சளீரென ஒரு அம்பை எய்தாள். அந்த அம்பு ஒரு மரத்தில் குத்தி நிற்க அந்த அம்பில் இருந்து ஒரு நூல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நூல் ஒரு துணி மூட்டையை கட்டி கொண்டிருந்தது. அந்த துணி மூட்டையில் இருந்த பழங்கள் தொப்பென்று கீழே விழ அந்த மிருகங்கள் மேலிருந்து கீழே விழுந்த அந்த பழங்களை பார்த்து அந்த பழங்களை ஆளுக்கொன்றாக எடுத்து தின்று கொண்டிருந்தன. இவர்கள் ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த மிருகத்தை பார்த்து கொண்டே இருக்க, ஆனால் அந்த மிருகம் அந்த பழங்களை எடுத்து உண்ணாமல் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தன. குரங்குகள் போன்ற பல மிருகங்களும், யாழி போன்ற பல மிருகங்களும், சிங்கம் போன்ற பல மிருகங்களும், ஒட்டகச்சிவிங்கி போன்ற சில மிருகங்களும் இருந்தன. அந்த மிருகங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மிருகங்கள் அந்த இடத்தில் கூடி அந்த பழங்களை சுவைக்காமல் அந்த பழங்களை எடுத்து அங்கும் இங்குமாக வீசிக்கொண்டிருந்தது. என்ன நினைத்ததோ என்று தெரியவில்லை. அந்த மிருகங்கள் மேலும் அந்த காட்டிற்குள்ளே திரும்பிச் சென்றது. சென்ற மிருகங்கள் எதுவரை சென்றிருக்கிறது என்று பார்த்த கனி, அந்த மிருகங்கள் கனியின் கண்களுக்கு எட்டவில்லை. மேலும் இவர்கள், காட்டான், உன்னிடம் கூறினேன் அல்லவா இந்த இடத்தில் வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று. எனக்கு அனுமதி இல்லை என்றால் நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் வந்தோம், நமக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்கிருந்து சென்று விட்டோம். ஆனால் பிறகு இந்த மிருகங்கள் உங்களை துரத்த என்ன காரணம்? மிருகங்களை வேட்டையாடலாம் என்று நினைத்து நாங்கள் மிருகங்களை வேட்டையாடினோம். ஆதலால் தான் அந்த மிருகங்கள் எங்களை துரத்துகிறது. சரி, நன்றாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் இந்த வழியாக செல்லக்கூடாது என்பதற்கான காரணம் இந்த இடத்தில் ஆபத்து இருக்கிறது என்பதால் தான். நீங்கள் 5 வந்து ஒருவரை இந்த காட்டுக்கு இரையாகிவிட்டு நீங்கள் 4 மட்டும்தான் இருக்கிறீர்கள். நாங்கள் 7 பேர் வந்தோம். ஆனால் ஏதாவது உயிர் போனதா? எங்களிடையே வாழும் மக்கள் ஏதேனும் மிருகங்களை வேட்டையாடி உண்ண வேண்டும் என்று நினைத்தார்களா? ஆமாம் கனி, நீ கூறுவது சரிதான். நீங்கள் இதுவரை எந்த மிருகங்களையும் வேட்டையாடியதில்லை, அப்படித்தானே என்று காட்டான் கேட்டவுடன் எதுவும் வாய் பேச முடியாமல் அமைதியானால் கனி. கூறு கனி, எதற்காக அமைதியாக இருக்கிறாய்? இந்த இடத்திற்கு வந்தால் ஆபத்து இருக்கிறது என்று எங்களுக்கும் தெரியும்.
நாங்கள் வந்தோம், ஆனால் ஒருவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அவனை தேடிச் சென்றோம், ஆனால் அவன் மரணித்து விட்டான். எங்கு சென்றான், எங்கு ஓடிச் சென்றான் என்று தெரியவில்லை. ஆனால் நாங்கள் 4 பேர் தப்பித்து இந்த காட்டிற்குள் வந்தோம். மேலும் எத்தனை காலங்கள் இந்த காட்டிற்குள் இப்படியே நீங்கள் வாழப்போகிறீர்கள்? வருடத்திற்கு 1 மாதம் மழை வருகிறது. அந்த மழை நீரை சேமிக்கவும் முடியவில்லை. ஆறாக ஓடி சென்று விடுகிறது. அந்த ஆறும் வற்றி போய் விடுகிறது. நாம் எப்படி இந்த இடத்தில் வாழ முடியும்? மேலும் இந்த காடு இருக்கிறதே, இந்த மிருகங்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கின்றன. இந்த காட்டிற்குள் என்னவோ அதிக நீர் இருக்கும் போல். ஆதலால் இந்த இடத்தில் இருக்கும் காடுகள், மரங்கள் என அனைத்தும் பசுமையாக இருக்கிறது. ஆனால் நாம் வாழும் இடத்தில் அவ்வளவு மோசமாக உள்ளது. நீருக்கு திண்டாட வேண்டிய நிலை, உணவுக்கு திண்டாட வேண்டிய நிலை, மரங்கள் அனைத்தும் காய்ந்து கிடக்கின்றன. இதிலிருந்து மக்களை உன்னால் எப்படி மீட்க முடியும்? உன்னால் மீட்க முடியாதல்லவா? பிறகு என்ன பேசுகிறாய் கனி? நீ கூறுவதும் சரிதான் காட்டான். ஆனால் நமது இடம் அப்படி ஆவதற்கு காரணம் என்னவோ? நாம் தானே காரணம். நாம் வேட்டையாடி அனைத்து மிருகங்களையும் கொன்றுவிட்டோம். பிறகு எப்படி அந்த இடத்தில் பசுமை நிலவும்? விலங்குகள் வாழ்வதற்கும் பசுமை நிலவுவதற்கும் என்ன தொடர்பு? இது புரிந்தால் நீ ஏன் இப்படி இருக்க போகிறாய் காட்டான்? என்ன கூற வருகிறாய்? நமது இடத்தில் வாழ்ந்த மிருகங்களை அனைத்தையும் கொன்று உணவென்று அனைத்தையும் கொன்று உண்டுவிட்டீர்கள். மேலும் நாங்கள் தான் கொன்றோம் என்று கூறாதே. ஏன் நீங்கள் கொல்லவில்லையா? நாங்களும் கொன்றோம். எப்படி கொன்றோம்? தேவையான மிருகங்களை மட்டும் கொன்றோம். மான், முயல், காடை, இது போன்ற பல விலங்குகளை நாங்கள் கொன்றோம். இல்லை என்று கூறவில்லை. இப்போதும் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் கொன்று உண்போம். ஏனென்றால் அதற்கும் ஒரு சுழற்சி உள்ளது. ஆனால் நீங்கள் சிங்கம், யானை, புலி, இது போன்ற அனைத்து மிருகங்களையும் கொன்று உன்றீர்கள். அதற்கென்ன காரணம்? உணவு பற்றாக்குறைதான் காரணம். நன்றாக இருக்கிறது காட்டான். என்ன நன்றாக இருக்கிறது? உணவு பற்றாக்குறை என்றால் அதற்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அனைத்தையும் வேட்டையாடி உண்டுவிட்டால் இங்கு பற்றாக்குறை நேர்ந்து விடாது. கிட்டத்தட்ட 7 அல்லது 8 தலைமுறைகள் இங்கே வாழ்வோமா? 8 தலைமுறைகளாக, கிட்டத்தட்ட 80 வருடங்களாக நாம் இங்கேதானே வாழ்ந்து வருகிறோம். இந்த பஞ்சம் எதற்காக வருகிறது என்று கொஞ்சம் கூட நீங்கள் நினைக்கவில்லை அல்லவா? நாம் வாழும் இடத்தில் இருந்து எத்தனை காது தூரம் நீ சென்று உணவுகளை தேடி சென்றிருக்கிறாய்? சுற்றி ஒரு 5 காது தூரம் சென்றிருப்பாயா? 5 காது தூரம் சென்று அங்கிருக்கும் விலங்குகளை அனைத்தையும் வேட்டையாடி உண்டுவிட்டீர்கள். பிறகு எங்கு கிடைக்கும் உணவு? நமது இடத்திலேயே இருக்கும் மிருகங்களை நாம் காப்பாற்றி வைத்திருந்தால் நமக்கு தேவையான உணவு கிடைத்திருக்கும். ஆனால் உங்கள் கூட்டத்தில் இருக்கும் மக்கள் அனைத்து மிருகங்களையும் மடுத்து கொன்று அதை உண்ணாமல் அதை வீணளிப்பதில்தான் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள். இப்போது நீங்கள் மட்டும் வாழ்ந்து எப்படி இந்த இடத்தை மேலும் பசுமையாக ஆக்குவீர்கள்? வருடத்திற்கு 1 மாதம் மழை வருகிறது. மற்ற மாதங்கள் அனைத்தும் நாம் இப்படியே பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நீங்கள் கொன்ற மிருகங்கள் தான், நாங்கள் கொன்ற மிருகங்கள் அல்ல. ஏன் கனி இப்படி கூறிக்கொண்டிருக்கிறாய்? நீங்கள் கொன்ற மிருகங்கள் என்றால்? ஆமாம், நாங்கள் கொன்ற மிருகங்கள் அப்படித்தான். நாங்கள் கொன்ற மிருகங்கள் ஒவ்வொரு மிருகமும் 5 அல்லது 6 குட்டிகளை ஈன்றும் மிருகங்கள். ஆனால் நீங்கள் ஒரு குட்டி போடுவதற்காக 2 வருடம் 3 வருடம் என காத்துக் கொண்டிருக்கும் மிருகங்களையும் சேர்த்து கொன்றீர்கள். அதுதான் காரணம் என்று கனி கூறியவுடன் காட்டானின் முகம் சற்று சிறிதானது. அவனும் கனி கூறுவதை உற்று கவனிக்க ஆரம்பித்தான். அப்படி என்ன கூறுகிறாள் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.